சார், நீங்கள் விருதுநகர் தொகுதியை குறிப்பிட்டு பேசினால இந்த கேள்வி முன்வைக்கிறேன். விருதுநகரை பொறுத்த வரைக்கும் இரவு 10 மணி வரைக்கும் கவுண்டிங் போயிட்டு இருந்தது. அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது 6:30 7 மணிக்கு நாட்டினுடைய முதல்வர் என்ன சொல்கிறாரு, புதுச்சேரி அல்லாமல் தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளும் நாங்கள் வெற்றி அப்படிங்கிறாரு. ஒரு முதல்வராக இதை அவர் செய்யலாமா? இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து? இல்லை, இது சந்தேகத்திற்கிடமாக தான் இருக்குது. எப்படி ப. சிதம்பரம் வெற்றி பெற்றார் ரீகவுண்டிங் மினிஸ்டர்னு சொல்கிறது மாதிரி தான் இந்த நிலைமை இருக்குது. ப. சிதம்பரத்துக்கு எதிரான கண்ணப்பனோட அந்த வழக்கு இன்னும் 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் இன்னும் அது முடிவு பெறாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. இதற்கு தேர்தல் ஆணையம் மீண்டும் ரீகவுண்ட் பண்ணி என்ன நியாயத்தை கொடுக்குறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஓகே, மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போது மாணிக்கம் தாகூர் வெற்றி சான்றிதழ் பெற்றது பிறகு ரீகவுண்டிங் சாத்தியமா? அது என்ன ப்ராசஸ்? ரீகவுண்டிங் சாத்தியம் குறைவு தான். எலெக்ஷன் கோர்ட்டில் தான் ஆர்டர் வாங்கி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எலக்ட்ரல் ஆஃபீஸர்ஸ் தப்பு பண்ணுனா அதை நீதிமன்றம் தான் அதை சரி பண்ணணும். அந்த நீதிமன்றம் சரி பண்ணுறதும் தேர்தல் முடிஞ்சு அவங்க டிக்ளேர் பண்ண பிறகு அது தவறு என்ப வழக்கு தான் செய்யணும். இதில் நீதிமன்றங்கள் நீண்ட காலதாமதம் பண்ணுறது தவிர்க்கப்பட வேண்டும். இந்த மாதிரிப்பட்ட இதிலெல்லாம் ஒரு 6 மாதத்துக்குள்ளே அது என்ன முடிவுங்கிறத உடனே நீதிபதி அப்சர்வர் போட்டு அதை எண்ணி அந்த முடிவு அறிவிக்கணுங்கிறது தான் நம்ம போன்றவர்களுடைய வேண்டுகோள். இல்லை, இதற்கு முன்னர் இது மாதிரி தமிழக அரசில் ரீகவுண்டிங் போய் வெற்றி பெற்ற வரலாறு எதுவும் உண்டா? ரீகவுண்டிங் போய் வெற்றி பெற்ற வரலாறுகள் இந்திய அளவில் இருக்குது. பட் தமிழக அளவில் எனக்கு இருந்த மாதிரி இல்லை. தமிழக அளவில் ப. சிதம்பரம் வழக்கு ரொம்ப காலதாமமாகிறது. காலதாமம் ஆகாமல் ஒரு பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டுமென்றால் உண்மையிலே அவர் பாதிப்படைந்தாரா இல்லையா என்பதை ஒரு 6 மாத காலத்துக்குள் ரீகவுண்டிங் போட்டு அதை பண்ணது தான் ஒரு நீதி பரிமாணத்தில் சரியான முறையாக இருக்கும். ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடு என்ற ஒரு சூழல் வரக்கூடாது. ஓகே, விருதுநகர் தொகுதியில் 10 வருடமாக எம்பியாக இருந்த மாணிக்கம் தாகூருக்கு கடைசி வரை காம்படிங் ஒரு கடுமையான போட்டி கொடுத்த விஜய் பிரபாகரனுடைய முதல் தேர்தல் களம் இது. இந்த போட்டியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் பிரபாகரன் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தலைவர் ஆயிட்டார். பிரேமலதா அம்மையாருடைய ஒரு வழிகாட்டுதல் மூலமாக அவரும் ஒரு பெரிய ஸ்டார் கேம்பெயினருங்கிற அளவுக்கு ஒரு அந்தஸ்தை பெற்றுட்டார். 26ஆம் ஆண்டு தேமுதிகவில் அந்த பொதுச் செயலாளர் பிரேமலதா அம்மையார் மற்றும் விஜய் பிரபாகரன் 2 வருட பங்களிப்பு பெரிய அளவில் இருக்கும்னு நான் கணிக்கிறேன். இந்த தேமுதிகவினுடைய களம் கண்ட அந்த 5 தொகுதியிலும் நீங்கள் அவங்களுடைய டேட்டா அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. அதோடைய மக்கள் ஆதரவு எப்படி இருக்குது சார் தேமுதிக? இந்திய காலகட்டங்களில் தேமுதிகவுக்கு ஒரு பின்னடைவு இருந்தது. அந்த பின்னடைவை தாண்டி இந்த காலகட்டத்துக்குள்ளே தேமுதிக மக்களோட நம்பிக்கையை பெற்று ஆதரவை கணிசமாக பெற்று வருகிறது என்பது தெள்ள தெளிவாக பழைய காலத்து தேமுதிகவின் அந்த ட்ராக் ரெக்கார்டையும் இப்பொழுது இதையும் பார்க்கும்போது தெளிவாக தெரிகிறது. இது 26ல் வியக்கத்தக்க அளவில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும், திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், சிறுபான்மையினருடைய பாதுகாவலன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டைப்பை உருவாக்கி தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க இல்லையா? இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய 2 இஸ்லாமியர்களும் நீக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய பதவியிலேருந்து. ஒரு நாசர் அவர்களாக இருக்கட்டும், தற்போது செஞ்சி மஸ்தானாமல் இருக்கட்டும். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதனுடைய பின்புலம் என்ன? இது மாயாவதி சொல்கிற மாதிரி தான். நாம் அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறதே வேஸ்ட்டு. அவங்க ரெப்ரசன்டேஷனை எதிர்பார்த்து வாக்களிக்கிறது இல்லை. பாஜகவுக்கு எதிராக இலவசமாக வாக்களிக்கிறாங்கன்னு அவங்க மாயாவதி அவர்கள் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. அந்த நிலைமை தான் இந்தியா ஃபுல்லாக முஸ்லீம் மக்களோட ஓட்டிங் பேட்டர்னில் தெரியுது. நம்ம போன்றவர்கள் முஸ்லீம் பிரதிநிதித்துவத்துக்காக பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸில் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். பட்டு அரசியல் கட்சிகள் பாஜக எதிர்ப்பு என்ற அடிப்படையில் அவர்கள் வாக்குகளை இலவச வாக்குகளாக பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இல்லை, திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஜவஹர்லா போன்ற இஸ்லாமியர்கள் இதை எதிர்த்து கேள்வி கேட்கறது இல்லையா? அது ஏன்? அவங்களுக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது திமுகவை தவிர? ஓகே, தற்போது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளங்கள்லாம் ரொம்ப பரவலாக போயிட்டுருக்காரு. பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் ஜெகன்மோகன் நம்ம பவன் கல்யாண் பதவியேற்பு நிகழ்ச்சியில் அமித்ஷா அவர்கள் தமிழிசையை கூப்பிட்டு கண்டித்ததாக ஒரு வீடியோ பிரபலமாயிட்டிருக்கு. அது தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த வீடியோவை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ யூகங்கள் அடிப்படையிலும் சரி, கருத்து அடிப்படையும் தகவல் அடிப்படையும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் அங்கே என்டிஏ அலையன்ஸ் இந்தியா கூட்டணி அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர் கையை பிடிச்சி ஒரு பக்கமாக இழுத்து கொண்டு போய் போடுறதும், ஸ்டாலினை தூக்கி பின்னாடி போடுறதும் இந்த நிகழ்வு ஒரு பக்கம் நடந்துச்சு. ஆனால் ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்தது என்னமோ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழிசை அவர்களுடைய கண்டென்ட்டுக்கு மட்டும்தான். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்னவா பார்க்குறீங்க?
இல்லை, தமிழிசை வந்து அவங்களே விளக்கம் கொடுத்த பிறகு இது பற்றி நாம் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது என்ன மேட்டர் என்னென்னா, பாஜக அவங்க ஸ்ட்ராட்டஜி ஆட்டு 29 அங்கே வெற்றி பெறதற்கு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து தனித்து போட்டியிடணும். அண்ணாமலை வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷனாக பாஜகவுக்கு வந்துட்டாங்க. அண்ணாமலையை எம்பவர் பண்ணணுன்னு டெல்லி பாஜக விரும்புகிறாங்க. அதற்கு குறுக்க நிற்கக்கூடிய தமிழிசை அம்மையார் வந்து சென்சூர் பண்ணப்பட்டிருக்காரு என்று தான் நான் கருதுகிறேன். இல்லை, இப்போ நீங்கள் டெல்லி தலைமைன்னு சொல்லும்போது நம்ம குறிப்பாக அமித்ஷான்னு எடுத்துக்கலாமா? அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கருவி தான் அண்ணாமலை அப்படின்னு எடுத்துக்கலாமா? பாஜக பொறுத்தளவில் எல்லா தலைவர்களுமே அப்படித்தான். அதில் தமிழிசை பொன்னாரோட அண்ணாமலை சாதிச்சிருக்கிறாருங்கிறதும், கோயம்புத்தூரில் 2வது இடம் வந்திருக்கிறாருங்கிறதும் யாரும் மறுக்க முடியாத உண்மை. கொங்கு ஈஸ்வரன் எடுத்த 15% வாக்கை வச்சு தான் சிபிஆர் அன்னைக்கு 2வது இடம் வந்தார். தேமுதிக எடுத்த வாக்கை வச்சு தான் அன்னைக்கு 2வது இடம் சிபிஆர் வந்தார். இன்னைக்கு கொங்கு ஈஸ்வரனுக்கு ஆதரவு இல்லாமல், தேமுதிக இல்லாமல், இன்னைக்கு இத்தனைக்கும் தேமுதிக அதிமுக ஆதரிக்காவிட்டால் அதிமுக டெபாசிட் இழந்து இருக்கும் என்ற நிலையில் அண்ணாமலை 2வது இடம் அங்கே வந்தது பெரிய சாதனை. மோடி அதை பாராட்டுறாரு, வாழ்த்துகிறார். மோடி அண்ணாமலையை ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக முன்னிறுத்தி வர்றதுக்கான களத்துக்குள்ளே இருக்கிறாரு. ஸோ எடப்பாடி ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், அண்ணாமலை ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் என்ற சூழ்நிலையில் தேமுதிக என்ன முடிவெடுக்க போகிறார் என்று தெரியவில்லை. அவர்கள் தனித்தும் போட்டியிடலாம், அல்லது அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் இடையில் தேமுதிகவோட ரோல் வந்து மிக மிக முக்கியமானது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி இந்த அளவு காப்பாற்றி விட்டதே தேமுதிக தான். ஸோ அந்த அண்ணாமலையும் சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கும்போது தேமுதிகவின் முக்கியத்துவம் எடப்பாடியிடம் மிக மிக அதிகமாகிறது. மாணிக்கம் தாகூர் அவர்கள் 10 வருஷமாக காங்கிரஸ் எம்பியாக விருதுநகர் தொகுதியில் இருந்திருக்காரு. அப்படிங்கிறப்போ இந்த வாட்டி 2024 மக்களவைத் தேர்தலில் இந்த மகாலட்சுமி திட்டம்னு சொல்லி 1 லட்ச ரூபாய்க்கான அட்டையில் கையெழுத்து வாங்கினதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அந்த பெரிதாக கருதாமல் தேர்தலுக்கு முந்தைய அந்த டைம் பீரியடில் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இங்கே சான்றிதழ் வழங்குற ஒரு நிகழ்ச்சி நடத்தினப்போ அன்னைக்கே அவங்க மேலே கேஸ் போட்டாங்க. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே, பிரச்சாரத்துக்கு முன்னாடியே சொல்கிறது. அப்படிங்கிறப்போ இவர் மகாலட்சுமி திட்டம்னு 1 லட்ச ரூபா எல்லாத்தையும் சைன் வாங்குறாங்க. இதை எலெக்ஷன் கமிஷன் கண்டுக்க மாட்டேங்குது. பட் இந்த சைடு அப்படியே ஆப்போசிட்டாக இவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? முறைப்படி புகார் கொடுக்கப்பட்டிருக்காது நான் கருதுகிறேன். அவங்க இந்தியா ஃபுல்லாகவே அவங்க பண்ணியிருக்கிறாங்க. எனக்கே இந்த விஷயம் இப்படி கொடுத்தாங்களாங்கிறது தெரியாது. நான் யூபியில் காங்கிரஸ் ஆஃபீஸுக்கு வந்து பணத்தை கொடுங்கன்னு ஆட்கள் வரும்போது தான் இப்படி ஒன்று பண்ணி ஓட்டு எடுத்திருக்காங்களோங்கிறது தெரிய வந்ததுன்னு சொன்னால், இந்த விஷயம் இது ஒன்றும் ஆகாதுங்கிற மாதிரி மற்ற போட்டி கட்சிகள் வந்து புகார் எதுவும் கொடுக்காமல் இருந்துட்டாங்கன்னு தான் நான் கருதுகிறேன். இப்போ முடிஞ்ச பிறகு தான் அது வெளி உலகத்துக்கே வருது. இல்லை, எலெக்ஷன் கமிஷன் இதில் கையில் எடுத்து இது விசாரணைக்கு அடுத்த கட்டம் கொண்டு போக மாட்டாங்களா? அது ஏன்? யாருக்கு புகார் கொடுத்தா? புகார் இல்லாமல் சிவமோட்டாவை ஏன் செய்ய போகிறாங்க? இல்லை, இப்போ தேமுதிக அவங்க நாளைக்கு எலெக்ஷன் கமிஷன் நாளைக்கு காங்கிரஸும் ஆட்சிக்கு வந்துடலான்னு நினச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ எலெக்ஷன் கமிஷனும் அங்கே மத்தியில் இருக்கவங்களுடைய கைப்பாவையாக தான் செயல்படுதுங்கிறீங்க. மத்தியில் பாஜக இருக்குது, காங்கிரஸும் வந்துடுன்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம். இறுதியான ஒரு கேள்வி. தேமுதிகவின் பொதுச் செயலாளராக இப்போ தற்போது பிரேமலதா விஜயகாந்த் தலைமை ஏற்று இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு போகிறாரு. கேப்டன் மறைவுக்கு பிறகு இந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சிறப்பான ஒரு பொதுச் செயலாளராக தன்னை நிரூபிச்சிருக்கிறாரு. 2026 தேமுதிக தவிர்க்க முடியாத சக்தி. நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், டாக்டர் ஐயாவோட பாமக வெர்சஸ் தேமுதிகங்கிறது அரசியல் களத்தில் பல காலம் ஓடின ஒரு விஷயந்தான். அந்த இடத்துல ஓடம் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டி ஒரு நாள் ஓடத்தில் ஏற மாதிரி சீசா பேட்டலில் இன்றைக்கி தேமுதிக தமிழக அரசியல் களத்துக்குள்ளே தவிர்க்க முடியாத சக்தியாட்டு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுக்கு மிக மிக மஸ்ட்டுங்கிற சூழ்நிலையில் எதிர்ப்பு வாக்கு இல்லாத ஒரு சக்தியாக ஒரு 6 to 7% வாக்குகளை அதிமுக அணிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண ஒரு சக்தியாக, அதுவும் தேமுதிக இல்லாவிட்டால் 15% வாக்குக்கு எடப்பாடி போயிருப்பார் என்பதை அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள்லாம் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு சக்தியாக பிரேமலதா அம்மையார் நிரூபிச்சிருக்கிறாங்க. எங்கள் டீமோட மைக்ரோ அனாலிசிஸில் நான் உங்களிடையே சொன்னது மாதிரி தெள்ள தெளிவாக தமிழகம் முழுவதும் அது நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய பிரச்சார வலிமையும் அதிமுக அணிக்கு ஒரு பெரிய பலம். ஒரு வேளையில் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்திருந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பல தொகுதிகள் வந்து கன்வெர்ட் ஆகிருக்கலாம். அது சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் இவங்களோட கேப்டன் விஜயகாந்துக்கு எந்த தலைவருக்கும் வராத ஒரு மாபெரும் கூட்டம் அவர் மறைவுக்கு பிறகு வர்றதை கிரவுண்டில் வந்த எடப்பாடி பழனிசாமி அதை கரெக்டாக அசஸ் பண்ணி 5 சீட்டு கொடுத்து தேமுதிக கூட்டணியில் சேர்த்துட்டாரு. 5 சீட்டில் 10 MP சீட்டுக்கு தகுதியான வாக்குகளை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க.
இதை உணர்ந்து தேமுதிகவின் அரசியல் முக்கியத்துவத்தை பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் அவர்கள் 26ல் அதிகரிப்பாங்கன்னு நான் உறுதியாக கருதுகிறேன். அதற்கான பலத்தை அவங்க 24ல் நிரூபிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஏரியா வைஸ் 2009ல் கேப்டன் விஜயகாந்தின் செல்வாக்கு அது 24ல் எப்படி அதிமுக அணிக்கு எதிரொலிச்சதுங்கிறதெல்லாம் நாம் ஆய்வு பண்ணி பார்த்தா தெளிவாக தெரிகிறது. ஒரு பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றே நான் கருதுகிறேன். முழுமையான வெற்றியை அவர் 26ல் சாதிப்பதற்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.